பார்க்கறக்கு சாதாரண பஞ்சுன்னு தான் தோணுங்க. பட் இதை வச்சு க்ளீன் பண்ணால் தான் இதோட அருமை தெரியும்னு சொல்லுவேன். எனக்கெலாம் இன்றைக்கி மைண்ட் வைஸ் எப்படி இருந்ததுன்னா, இவ்வளோ நாள் எங்கடா இருந்த அப்படின்னு தான் இருந்துச்சு. ஈஸ்டருக்காக வீடெல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தோம். சாதாரண டைமில் க்ளீன் பண்ணியிருந்தோம். ஒரு பவுலு, அதில் சோப் ஆயில், ஒரு துணியை போட்டு அந்த துணியை நல்லா புழிஞ்சு சோப் ஆயிலை வச்சு தேய்ச்சி அதுக்கப்புறம் திரும்ப நல்லா ப்ளெயின் வாட்டர் வச்சு ஒருக்கா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க்கு. ஆனாலுமே சுவிட்ச் பாக்ஸு இந்த மாதிரி சில இடத்துலலாம் சில கரை போகவே போகாதுங்க. எண்ணெய் பிசுக்கெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி க்ளீன் பண்ணணும். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டேன். இந்த சுவிட்ச் பார்த்திங்கன்னா ஓல்டு சுவிட்செல்லாம் தானாக கலர் மாறும்ல, அப்படி மாறினது. எங்கள் அப்பா வந்து வீடு வாங்கும் போது இந்த சுவிட்ச் பாக்ஸ் தான் எல்லா பக்கமும் இருந்தது. ஸோ ஹாலில் கிச்சன்லலாம் பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சுவிட்சை வந்து மாற்றினாங்க. இது மட்டும் டைல்ஸ் மேலே இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா மாற்றலை. ஏன்னா டைல்ஸ் உடஞ்சிடுச்சு அப்படின்னா செலவாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னும் 2-3 ரூம்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பழைய சுவிட்சஸே தான் இருக்குது. அதனால் இதை வந்து இன்றைக்கி தேய்ச்சி பார்க்கலாம். ஏன்னா வீட்டில் வந்து அந்த முன்னாடி நின்னோன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்டார் இந்த ப்ளக்கில் தான் போடுவோமா, அப்படியே ரொம்ப அழுக்காக தெரியும். ஸோ இன்றைக்கி சூப்பராக தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாலாம் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்கங்க. அதே மாதிரி 499 ரூபாய்க்கு இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஒரு பஞ்சு தான் எடுத்தேன். ஸோ 5-6 ரூமை வந்து ஒரு பஞ்சுலேயே க்ளீன் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் தெரியுதுல, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் என்ன கண்டிப்பாக பிடிக்கும், ஏன்னா சூப்பராக இருக்கும், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே லைக் பண்ணிடுங்க.